ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அன்லைன்டு கெனால் டிசைன் வந்து கெனடிஸ் ஃபார்முலா மூலமாகவும் லேசிஸ் தியரி மூலமாகவும் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து அடுத்தது பார்க்க போகிறது டிசைன் ஃபார் அலுவியல் அன்லைன்டு கெனால் ஆஸ் பர் லேசிஸ் தியரி. நம்ம வந்து கெனடிஸ் தியரி ரொம்ப டிராபேக்காக இருந்தது, அதுக்கப்புறம் அந்த லேசிஸ் தியரி தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். லேசிஸ் தியரி மூலமாக நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கியூ டிசைன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கியூ டிசைன்னா கியூ கிரேட்டஸ்ட் டிவைட் பை நீட்டா 1 நீட்டா 2 நீட்டா 3 அப்படின்றத நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துருப்போம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ஸ் எஃபிஷியன்சி. கியூ கிரேட்டஸ்ட்ங்கிறது லேண்டுக்கு தேவையான டிஸ்சார்ஜ். அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய டிஸ்சார்ஜ் தான் கியூ டிசைன் அப்படின்றது. அந்த அளவு எக்ஸ்ட்ரா டிஸ்சார்ஜ் கொடுத்தோம்னா தான் இந்த லேண்டுக்கு போய் சேர வேண்டிய தண்ணி போய் சேரும். அதோட எஃபிஷியன்சி வேல்யூஸ் தான் இது. இதை பார்க்கணும்னா நம்ம போன சாப்டரை வந்து நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்தது ஸ்டெப் 2 என்னன்னா, ஃபைண்ட் அவுட் த சைஸ் ஆஃப் த சில்ட் பார்ட்டிகல் கேரிட் பை வாட்டர். தண்ணியில் அடிச்சுட்டு வர சில்ட் பார்ட்டிகளோட சைஸை வந்து பார்க்கணும். சரிங்களா? நம்ம வந்து டிஸ்சார்ஜை மாற்ற முடியாது, தேவையான அளவு டிஸ்சார்ஜ் இதுதான் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான் டைமென்ஷன் வந்து லென்த் பிரெத்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஹைட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம கெனால் டிசைன் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் த சைஸ் ஆஃப் சில்ட் பார்ட்டிகல் கேரிட் பை வாட்டர். வாட்டர் அடிச்சுட்டு வருது. சில்ட் டயா சுட் பி ஆவரேஜ் டயா. நம்ம தண்ணியில் அடிச்சுட்டு வந்த சில்ட் பார்ட்டிகல்லாம் எடுத்து அதோட ஆவரேஜ் டயா வந்து எடுத்துக்கிறோம். எதுக்கு எடுத்துக்கிறோம்னா, கால்குலேட் சில்ட் ஃபேக்டர். F வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக வித் த ஹெல்ப் ஆஃப் த சில்ட் ஃபேக்டர் Q டிசைன் கால்குலேட்டட் ஃப்ளோ வெலாசிட்டி. F equal to 1.76 ரூட் டயா சில்ட் இன் mm போட்டு F கண்டுபிடிப்போம். F வந்து சப்ஸ்டியூட் பண்ணி Qவையும் நமக்கு தேவையான Q இதையும் இந்த F சப்ஸ்டியூட் பண்ணி V வெலாசிட்டி வந்து கண்டுபிடிச்சிடறோம். Q டிசைன் கால்குலேட் த ஃப்ளோ வெலாசிட்டி. எவ்வளோ ஃப்ளோ வந்து நடக்கணும் அப்படின்ற வெலாசிட்டி வந்து நமக்கு கிடைச்சது. 4வது பாயிண்ட், ஃபைண்ட் அவுட் த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் அன்லைன்டு கெனால். அடுத்தது கிராஸ் செக்ஷன் ஏரியா எவ்வளோ இருக்கணும், இந்த வெலாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கணுமா. அப்போ ஏரியா ஈக்குவல் டு கியூ பை வெலாசிட்டி. கியூ ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி தெரியும், அது வந்து மாற்றிட்டு தான் கியூ பை வி. இப்போ வி இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்றத சில்ட் ஃபேக்டர் மூலமாக நம்ம டிசைன் பண்ணிட்டோம். கியூ வந்து இங்கே டிசைன் பண்ணிட்டோம். 2 டிவைட் பண்ணுறது மூலமாக கிராஸ் செக்ஷனோட ஏரியா கிடைச்சிரும். அந்த அளவு சைஸுக்கு நம்ம வந்து கெனால் வந்து இருக்கணும் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ப்ரொவைட் அடக்குவேட் சைட் ஸ்லோப் டு த கெனால் ப்ராப்பர்லி 0.5 ஹரிசாண்டல் இஸ் டு 1 வெர்டிக்கல். அதாவது கிராஸ் செக்ஷனில் சைட் ஸ்லோப் இருக்குல்ல, கெனால் வந்து மேக்ஸிமம் ட்ரெபிசைடில் தான் டிசைன் பண்ணுவோம். இந்த மாதிரி இது வந்து 1 மீட்டர் ஹைட்டுக்கு 0.5 மீட்டர் வந்து பிரெத் இருக்க மாதிரி ஸ்லோப் வந்து கொடுத்துக்க சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. கால்குலேட் த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வித் அண்ட் டெப்த். வித்து டெப்த்தாக அதை வந்து பிரிச்சுக்க சொல்கிறாங்க. கிராஸ் செக்ஷன் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், அதில் எவ்வளோ வித்து இருக்கணும் எவ்வளோ வந்து டெப்த்தில் இருக்கணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. கிராஸ் செக்ஷன் டைமென்ஷன் இந்த 0.5:1 இங்கே காமிச்சிருக்கு. இது வந்து பிரெத்து, இது வந்து டெப்த்துனா இதை 2 ட்ரையாங்கிளாகவும் ஒரு ரெக்டாங்கிளாகவும் பிரிச்சிருக்கோம். இதில் வந்து ஹைட் டி அப்படின்றதுனால பிரெத்து d/2 சேம் அதே தான் இங்கேயும். ஏரியா ஆஃப் ட்ரெபிசைடல் தான் நம்ம டிசைன் பண்ணுறது. ஏரியா ஆஃப் ட்ரெபிசைடல் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிளஸ் 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து பி இன்ட்டு டி, ட்ரையாங்கிளுக்கு வந்து ஆஃப் டி இன்ட்டு d/2 ஆஃப் டி இன்ட்டு d/2. அப்போ வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து d²/4 அப்படின்னு கிடைக்குது. ஏரியா ஆஃப் ட்ரெபிசைடல் வந்து பிடி பிளஸ் ஆஃப் d²/4 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஏன்னா 2 ட்ரையாங்கிள் இருக்குதா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஆஃப் d/2 இன்ட்டு டி. அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து d²/4 வந்துருச்சு. இது வந்து ஆஃப் வராது, வெறும் இன்ட்டு 2 தான் வரும். ஏன்னா 2 ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இன்ட்டு 2 வரும். அப்போ வந்து ட்ரெபிசைடல் ஏரியா வந்து பிடி பிளஸ் d²/2 அப்படின்னு வந்துருச்சு. நோட், இன்ஸ்டீட் ஆஃப் 0.5 ஹரிசாண்டல் 1 வெர்டிக்கலுக்கு பதில் இஃப் தே ஹேவ் n ஹரிசாண்டல் இன் 1 வெர்டிக்கல் தே அடாப்ட். அதாவது ஒரு வெர்டிக்கல்ல 1 மீட்டர் இருக்கும் போது ஹரிசாண்டல் n டைம்ஸ் இருக்கணும், 0.5 டைம்ஸ் இல்லாமல் n டைம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதணும்னா இஃப் டெப்த் டியா இருந்தால் வித் வந்து n இன்ட்டு டி அப்படின்னு மாறும். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசைடல் வந்து b இன்ட்டு டி பிளஸ் n/d² அப்படின்னு மாறுது. சரிங்களா? இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பிடி பிளஸ் n/d² அப்படின்னு மாறுது. இது மூலமாக பிரெத்து டெப்த் இருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தால் அது மூலமாக பிரெத் டெப்த்தை சால்வ் பண்ணிடலாம். இதில் ஏரியா வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ Q/V மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து ஈக்குவேட் போத் த ஏரியா
இப்போது இதுக்கு வந்த ஏரியா இது, Q/Vயில் வந்த ஏரியா இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம், இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அந்த வேலையை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சரிங்களா? கால்குலேட் த வெட்டட் பெரிமீட்டர் ஃப்ரம் த லேசிஸ் ஃபார்முலா. P = 4.75√Q. கால்குலேட் த வெட்டட் பெரிமீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரெத் அண்ட் டெப்த். அதில் பார்க்கும்போது P வேல்யூ வந்து இந்த மாதிரி வருது, பிரெத் அண்ட் டெப்த். அதாவது வெட்டட் பெரிமீட்டர்னா இந்த தண்ணி பட்டிருக்க இந்த லென்த்து தான். இதில் வந்து B இருக்கு. இந்த லென்த் என்னன்னா d² + d/2. அதாவது இந்த லென்த் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு d² + d/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் d² + d/2 ஹோல் ஸ்கொயர் தான் இந்த லென்த். அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் d² + d/2 ஹோல் ஸ்கொயருங்கிறது n ஹரிசாண்டல் 1 வெர்டிக்கல் இருக்கும்போது n² d² மாறிடுது. இந்த ஆண்டா இருக்க இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, அதனால 2 போட்டோம். பிரெத் வெட்டட் பெரிமீட்டரை இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரெத் இன்டு டெப்த்தில் போட்டோம். இப்போ வெட்டட் பெரிமீட்டர் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் Pங்கிறதுக்கு பதில். P = B + D அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கு, A = B + D அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கு. ரெண்டுலேயும் P A வேல்யூ தெரியும். அது மூலமாக 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா அதில் வந்து பிரெத்து வித்து வந்து நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது 9th பாயிண்ட் ஸ்டெப் என்னன்னா, அதுதான் நான் சொன்னது தான், ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். அதாவது இதில் 9th ஸ்டெப் நான் சொல்லிட்ட முன்னே அந்த Pங்கிற வேல்யூக்கு பதில் 4.75Q போட்டோம்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு தெரியும், இது வரும். இப்போ 10th ஸ்டெப் ஈக்குவேட் A அண்ட் B. ஏங்கிறத ஏரியா வச்சு வந்த BD அப்படின்ற ரிலேஷனில் வந்ததையும் வெட்டட் பெரிமீட்டரில் BD அப்படின்ற ரிலேஷனில் வந்ததையும் சால்வ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்தது பிரெத்து டெப்த் கிடைச்சிருச்சு. அடுத்தது 3வது டைமென்ஷன் ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. F/(f)/3 3340 Q/1/6. இது மூலமாக ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சாச்சு. மிஸ்டர் லேசி consider both the horizontal and vertical edges. Thus he considered both the side slopes, bed width, and we can say that his method is governed by wetted perimeter. He gave the expression of channel bed slope which is not given by Kennedy. He used silt factor which is given as critical velocity ratio as Kennedy. கென்னடிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறாங்க. இவர் வந்து வெர்டிக்கல் ஏடி ஹரிசாண்டல் ஏடி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ வெட்டட் பெரிமீட்டர் தான் இதில் இம்பார்ட்டன்ட் ரோல். அவர் வந்து கென்னடி வந்து வெர்டிக்கல் ஏடியை மட்டும் சொல்லியிருப்பாரு, அது வந்து பேஸ் வித்தை பொறுத்து மட்டுமே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்கிறதுல. கென்னடி ஃபார்முலா வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுனா 0.55 d/0.64, அதாவது m வேல்யூ வந்து 1 இருக்கும் போது இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதில் வந்து அந்த குட்டர்ஸ் ஃபார்முலா Vக்கு பதில் C√RS அப்படின்ற இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணி இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஃபுல் டீட்டெயில் கிடைக்காது, பிரெத் டெப்த்து கிடைச்சிரும், ஸ்லோப் வந்து நமக்கு கிடைக்காது இதில். சரிங்களா? அதுதான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுக்காக தான் செசிஸ் தியரியோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் லைன்டு கெனால்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.